Hello students, welcome back to Daily Learn Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது ஒரு அட்டானமஸ் காலேஜுங்க. இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் லொகேட் ஆயிருக்கிற ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2718ங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரே நேம்ல நிறைய காலேஜஸ் இருக்கிறதுனால அந்த காலேஜ் தனியாக ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்காக இந்த கவுன்சிலிங் கோடுங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து அந்த காலேஜில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎஸ் சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில ஒரு 190க்கும், பிசிக்கு 186க்கும், பிசிஎம்க்கு 185.5க்கும், எம்பிசிக்கு 185க்கும், எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 167.5க்கும், எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 166க்கும், எஸ்டிக்கு 144க்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் கேட்டகரியில 186க்கும், பிசிக்கு 186க்கும் சேம் அதே, பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 177.5க்கும், எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 183.5க்கும், எஸ்சிக்கு 156.5க்கும், எஸ்சிஏக்கு 144.135க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில 186க்கும், பிசிக்கு 183.5க்கும், பிசிஎம்க்கு 185க்கும், எம்பிசிக்கு 183க்கும், எஸ்சிக்கு 152.5க்கும், எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 159.5க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்து பார்க்க போற கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ். இது வந்து ஒரு சில காலேஜஸ்ல ரேராக அந்த கோர்சஸ் இருக்கும். இது வந்து ஓப்பன் கேட்டகரியில 185.5க்கும், பிசிக்கு 182.5க்கும், பிசிஎம்க்கு 181க்கும், எம்பிசிக்கு 179க்கும், எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 151.5க்கும், எஸ்சிஏக்கு 130.5க்கும், எஸ்டிக்கு 114க்கும் கிடைச்சிருக்குங்க. அடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓசிக்கு 192க்கும், பிசிக்கு 187க்கும் சேம் அதே, பிசிஎம்க்கும் எம்பிசிக்கு 185க்கும், எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 169.5க்கும், எஸ்சிஏக்கு 157க்கும், எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 160.5க்கும் கிடைச்சிருக்குங்க. அடுத்து ஈசின்னு சொல்லப்படுற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 187க்கும், பிசிக்கு 186.5க்கும் சேம் அதே, பிசிஎம்க்கும் அடுத்தது எம்பிசிக்கு 186க்கும், நமக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு 163க்கும், எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 149க்கும் சேம் அதே, எஸ்டிக்கு 149க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐடின்னு சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓப்பன் கேட்டகரியில 186.5க்கும், பிசிக்கு 186க்கும், பிசிஎம்க்கு 183.5க்கும், எம்பிசிக்கு 185க்கும், எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 160.5க்கும், எஸ்சிஏக்கு 151க்கும், எஸ்டிக்கு 149.5க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்த சிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இது ஓப்பன் கேட்டகரியில 188.5க்கும், அடுத்ததா பிசிக்கு 185.5க்கும், பிசிஎம்க்கு 184.5க்கும் சேம் அதே வந்து பாத்தீங்கன்னா எம்பிசிக்கும் 184.5க்கும், எஸ்சிக்கு 160க்கும், எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 166க்கும், அடுத்து எஸ்டிக்கு 137.5க்கும் கிடைச்சிருக்கு. இந்த காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கோர்சஸ்க்கு மட்டும் பார்த்தோம். மற்ற கோர்சஸோட கட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாம் நாங்க டிஸ்பிளேல அப்படியே ப்ளே பண்றோம், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதே மாதிரி மற்ற காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலோ, இல்ல மற்ற காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் வேணும் அப்படின்னாலோ, தென் உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலோ கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.